ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். மட்டனில் வந்து சுக்கா பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட ஹோட்டலுக்கு போனோம்னா மட்டன் சுக்கா வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டு வாங்குவோமே. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். மட்டன் சுக்கா அதாவது கிரேவியும் இல்லாமல் ஒரு வறுவலும் இல்லாமல் ஒரு குழம்பையும் இல்லாமல் ஒரு பக்குவத்தில் இருக்கிறப்போ அந்த மட்டனை எடுத்து சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஈரப்பதத்தோடு அந்த கிரேவியோட பதத்தோடு எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ நல்ல காரசாரமாக ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா. அதுக்காகவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மட்டனில் சுக்கானா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சுக்கா தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நல்ல காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஒரு சுக்கா பண்ண போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டு ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான ஒரு சுக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹோட்டலுங்களை விட நம்ம வீட்டுங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியாக நம்ம சமைப்போம். ஹோட்டலுக்கு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தோம்னா அந்த டேஸ்ட்டை விட நம்ம அதை அதிகமான ஒரு டேஸ்ட்டில் நம்ம செஞ்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல காரசாரமான ஒரு மட்டன் சுக்கா இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கிலோ மட்டன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து மட்டன்லாம் பண்ணலாம். இப்போ 1 கிலோ மட்டனை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன், தேவையான உப்பு, அடுத்து தேவையான தண்ணி வந்து அதிகமாக வேணாம். அந்த கறி வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டோம்னா போதும், ரொம்பவும் ஊற்ற தேவையில்லை. ஊற்றிட்டு பிணைஞ்சு விட்டுறலாம். இது கூட ஒரு சின்ன தக்காளியாக 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே 1 தக்காளி, அவ்வளோதான். இப்போ கலந்தாச்சு. குக்கர் வச்சாச்சு. ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மட்டன் வேக வைக்கிறது, மட்டன் வந்து உங்களுக்கு அதிக நேரம் வேகுது அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் வந்து விசில் வந்து அதிகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கு தேவையானது வந்து நான் பெரும்பாலுமே சின்ன வெங்காயம் தான் அதிகமாக நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டோம்னா போதும். மற்றதெல்லாம் தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அது வேகிறதுக்குள்ளே மற்றதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சு விட்டுறலாம். ரசம் வைக்கிறதுனா ரசம் வச்சுக்கலாம். இப்போ நான் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். ரசத்தை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அது வரைக்கும் அது வெந்துட்டு இருக்கட்டும். அப்போ நிறைய கேட்டிருந்தீங்க, நீங்கள் கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் மொத்தமாக கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு எல்லா வெளியில் இருந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இந்த இடம் தான் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மொத்தமாகவே எடுத்து வைக்கல. மளிகை ஜாமான் முதல் கொண்டு இன்னும் மொத்தமாக எடுத்து போட்டும் வைக்கல. அப்படியே அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்குது. அதை பாட்டில்களையெல்லாம் மாற்றி இன்னும் வைக்கல, அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அவன் வந்து எப்பயுமே இதுக்கு வந்து ஒரு இடம் செட் பண்ணிட்டேன். நான் அவன் வந்து எப்பயுமே இங்கே தான் இருக்கும். இங்கே ஒரு அவன் வச்சுருக்கேன். அவனுக்கு மேலே வந்து ஒரு ட்ரே வச்சுட்டு சர்க்கரை, டீத்தூள், பூஸ்ட்டு, அப்புறம் இது மாதிரி ஒரு இது வச்சு கூட வச்சு அதுக்குள்ளே இவங்க சாப்பிட்ற பிஸ்கெட்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே எப்பயுமே இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்து சட்டுன்னு எடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு தேடிட்டு இருப்பானுங்க. பிஸ்கெட் எடுத்து நான் கபோர்டுக்குள்ளே வச்சிட்டேன்னா இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதில் வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தோசைக்கல் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் வந்து கீழே வைக்கணும். அதுக்கு இன்னும் இடம் வந்து செட் பண்ணல. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சு, இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு இதில் நம்ம டீ குடிக்கிற கப்பு, அப்புறம் இந்த கண்ணாடி கிளாஸ், இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கண்ணாடி கிளாஸ், இதெல்லாம் வந்து இந்த ஒரு ட்ரே வச்சு நான் இதில் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், இந்த போர்டு வந்து கிச்சன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹோம். இது வந்து நம்ம பழைய வீட்டில் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே வச்சாச்சு. அது பக்கத்தில் ஒரு கப் இருக்குது. இந்த கப்பு வந்து சும்மா இங்கே இருக்குது. அதனால் இது இவ்வளோ தான் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் உப்பு டப்பா, இந்த உப்பு வந்து நம்ம பால் காய்ச்சினப்போ வச்சுருந்த உப்பெல்லாம் இந்த 2 ஜாடியில் போட்டு வச்சோம்னா அது இன்னும் காலியாகலை. அது காலியானால் தான் ஒன்று பவுட்ரு உப்பும் ஒன்றும் கல்லுப்பும் போட்டு வைக்கணும். இது வந்து அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே குடி மாறுறப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு எடுத்துகிட்டு வந்தால் அந்த பவுட்ரு உப்பு, அந்த கல்லுப்பு அப்படியே இருக்குது. அதுக்கு ஒரு ஜாடி வாங்கலை இன்னும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மிக்ஸி இருக்குது. அவ்வளோதான் இப்போதைக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வச்சுட்டேன். இதே போல் பாத்திரம், செராமிக் தட்டுங்க, பவுலுங்க எல்லாத்தையும் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பெர்மனண்ட் கிடையாது. அப்புறமா எடுத்து மாற்றிக்கலாம். நமக்கு அப்பப்போ தேவைப்படுறப்போ ஒரு பொருள் யூஸுக்கு எந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கிறது. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக இதே இடத்துல இருக்கக்கூடியதான். எண்ணெய் பாட்டிலு, அப்புறம் உப்பு,
மிளகுத்தூள். அப்புறம் நான் இங்கே ஒரு ஜக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஜக்கு கண்ணாடி கிளாஸ். இது வந்து இங்கே இல்லை, அங்கே வைக்கிறது. ஏன்னா யாராவது வந்தால் தண்ணி எடுத்து குடிக்கட்டும் அப்படின்றக்காக நான் அங்கே வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி வந்து கேட்டுட்டு இருக்க வேணாம் இல்லையா, வந்தால் வீட்டில் பசங்களும் யாராவது வந்தால் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டேன். இப்போ வீடியோக்காக மாற்றி இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பவுல் எதுக்குன்னா, நான் வாங்கினது வந்து நான் வீடு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே இந்த பவுல் வந்து நான் வாங்கினேன். 350 ரூபா. அழகாக இருக்குது, கீழே ஸ்டாண்டோடு சேர்த்து அழகாக இருந்துச்சு. அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம பூவெல்லாம் போட்டு வைக்கலாம், கிச்சனில் அழகாக இருக்கும் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் இப்போ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, முட்டை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அதில் வந்து முட்டை தான் போட்டு வச்சுருந்தோம். இப்போ முட்டை காலி ஆயிடுச்சு, 2 தான் இருக்குது. அப்பப்போ அப்படியே சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம சமையல் வேலையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இனி வெளியில் வந்து செடிங்களை எல்லாம் மொத்தமாக இன்னும் எடுத்து வைக்கல, பால்கனியில் இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கல. அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் மேலே தூக்கி போட்டு அதையும் கொஞ்சம் நீட் பண்ணி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே தேவையான பொருட்களுக்கெல்லாம் ஒரு நம்ம எடுக்கிறதுக்கு ஏற்றா போல் இடங்களை மாற்றி வச்சோம்னா அதுக்கப்புறமா வேலை மொத்தமாக முடிஞ்சிடும். மொத்தமாக இதுதான். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கே நான் அந்த மீன் பவுல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுல் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இது வந்து இப்போ புதுசாக போட்டேன். நம்ம மணி பிளான்ட் அங்கேருந்து தூக்கிட்டு வரப்போ வந்து உடஞ்சி போச்சு. இந்த அந்த தண்டு மட்டும் தனியாக வந்துருச்சு. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பவுலுக்குலாம் இப்போதைக்கு போட்டு வச்சிருக்கேன், இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே மீன் தொட்டியில் வச்சுருந்தோம்ல குட்டி குட்டி கப்பீஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 கப்பீஸ் இருந்துச்சு. அதை வந்து தம்பி வந்து இதுக்குள்ளே தூக்கி போட்டான். ஏன் பக்கெட்லேயே வச்சுருந்தோம். சரி இதுக்குள்ளே இருந்தாலும் அது வாட்டி ஜாலியாக அந்த அழுக்குங்கள்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் போட்டு வச்சாச்சு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நல்லா ஆரஞ்சு கலர் ஒன்று, கருப்பு கலரில் ஒன்று, நல்லா இருக்கு. இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கிஃப்டெல்லாம் பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது வாங்கி கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போவே நான் சொன்னேன், நான் வந்து இது என்னோட கிச்சனில் வச்சுக்குவேன், இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்குன்னு சொன்னேன்னா, அதனால தம்பி இந்த வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்ணான்னா, கிச்சனில் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த 2மே எடுத்து இங்கே வச்சுட்டான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதான். இது இப்போதைக்கு இது பண்ணியிருக்கோம். மொத்தமாக வந்து நான் கிச்சன் ஆர்கனைஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுறேன். இன்னும் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த பொருள் வேணும், இந்த பொருள் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்களை வச்சு தான் நம்ம வந்து இந்த இடத்துல இது இருக்கணும், இந்த இடத்துல இது இருக்கணும்னு முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி இனிமேல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவும் கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரிட்ஜ் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். ரசத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா அடுப்பு மட்டன் வேக வச்சு இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம ரசம்லாம் தாளித்து விட்டுட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். ரசம் வச்சிங்கன்னா தாளித்து வேறு அடுப்பில் மாற்றி வச்சாச்சு. மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு மட்டன் வேக வச்சோம் இல்லையா, ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடுவோம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்படி இருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்கு பார்த்திங்களா. அதனால தான் கம்மியாக தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன். இப்போ இந்த தண்ணியே அதிகம்தான். சரி பரவாயில்ல, நம்ம வேக வச்சு தண்ணி வற்ற வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 2மே நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் வதங்க தேவையில்லை, சும்மா அந்த பச்சை வாடை போகிறதுக்காக வதங்கிக்கிட்டால் போதும். நம்ம குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். சுக்காவுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருப்போம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இந்த மாதிரி வதக்கியாச்சு. இந்த டைமில் மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம். தண்ணியை வடிச்சிட்டு மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் போட்டு இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துடலாம். உப்பெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மட்டன் தண்ணி ஊற்றி நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் கிரேவி பக்குவத்துக்கு இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள்,
போட்டுட்டு நல்லா கலந்துருவோம். மிளகுத்தூளும் கரம் மசாலா தூளும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலை 2ம் கலந்தே சேர்த்துட்டு அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நான் மட்டன் குழம்பு கொஞ்சம் எலும்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கேன். ஏன்னா மட்டன் சுக்கா விட மாமாவுக்கு குழம்பு கொஞ்சம் பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக ஒரு எலும்புங்களாக இருக்குல்ல அந்த பீஸுங்களை மட்டும் எடுத்து நான் கொஞ்சம் குழம்பு செய்கிறேன். எப்போவும் செய்கிற குழம்பு தான், அதனால் ஸ்பெஷல் எதுவும் இல்லை. அதனால் வீடியோவில் நான் காட்டலை, இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு தான் செய்கிறேன். கொஞ்சம் மட்டன் கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் நல்லா கொதிக்க வைப்பேன். அப்போ தான் அந்த மட்டனோட அந்த பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா வேகும். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மட்டன் குழம்புக்கு அப்புறம் மீன் குழம்பு 2க்குமே நான் கடைசியாக தாளித்து ஊற்றுவேன். மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு தாளிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிடுவேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா மூடி வைக்காமல் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கடைசியில் ஒரு ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா மனம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்போட மனம் பக்கத்து வீடு வரைக்கும் அடிக்கும். அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். அவ்வளோதான், மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் இறங்கினதுமே நம்ம சாப்பிட்றோன்னா இதே போல் நீங்களும் மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு நான் எப்பயும் செய்கிற போல தான் செஞ்சுருக்கேன், அதனால் அது வீடியோவை நான் காட்டல. மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யுங்க. உங்களுக்கு மட்டன் கிரேவி ஆற பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்ப ட்ரை ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் ஆகாமல் அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் மட்டன் சுக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டீம் இறங்கினதுமே நாங்கள் சாப்பிட போகிறோம்.